அதி கனமழையால் நீலகிரியில் இதுவரை 43 இடங்களில் மரங்கள் சரிந்தன. 4 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தகவல். நீலகிரி, கோவையில் செவ்வாய்க்கிழமை மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லையிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் செவ்வாயன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழையால் மும்பை ஒர்லி மெட்ரோ நிலையத்தை சூழ்ந்த வெள்ளம். திறக்கப்பட்ட 2 வாரங்களிலேயே மழைநீர் ஆக்கிரமித்ததால் பயணிகள் அதிர்ச்சி. கேரள கடல் பகுதியில் மூழ்கிய கப்பலில் இருந்து கசிய தொடங்கிய எண்ணெய். கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் அபாயம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நம் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய மக்கள் விரும்பியதை செய்ததாகவும் கருத்து. தமிழ்நாட்டில் விரைவில் கூடுதல் முதல்வர் புகைப்படங்கள் திறக்க நடவடிக்கை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக உள்ளவரை ஸ்டாலின் கனவு பலிக்காது. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 அமையும் என பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டு நீட்டிப்பு. அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் இரவு நேரத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 9 பேர் கைது. பொய்யாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பெற்றோர் வாக்குவாதம். சென்னை வியாசர்பாடியில் குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து. வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு.